இத பாரு இலக்கியா, நான் இப்போ இந்த கற்பூரத்தை ஏத்த போறேன். இனிமே அஞ்சலியையும் கார்த்திகையும் ஒன்னா சேர்த்து வைக்கிறதுக்கு எந்த பிளானும் போட மாட்டேன்னு இதுல அடிச்சு சத்தியம் பண்ணி கொடு. இத பாரு இலக்கியா, இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இதுல மட்டும் நீ பொய் சொல்லலான்னு மட்டும் நினைக்காத. அத்தை ஒரு நிமிஷம். என்ன? அத்தை ப்ளீஸ் அத்தை, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்களேன். இந்த சத்தியம்லாம் வேண்டாம் அத்தை. நான் நம்ம குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன். என்ன நம்புங்க அத்தை. ஓஹோஹோ, அப்போ எந்த கெடுதலும் நினைக்காம தான் நீ அப்படியே வந்து உடனே அஞ்சலிய போய் பார்த்த, அப்படிதானே? சரி, எதுவுமே மறைக்காத, உண்மையை சொல்லு. அஞ்சலி கிட்ட போய் நீ என்ன பேசின? இத பாரு இலக்கியா, இது கோயில், நீ பொய் சொல்லக்கூடாது. அவ்வளவு சீக்கிரமா உங்க அம்மா வீட்டுக்கு ஓடி போய் அஞ்சலி கிட்ட என்ன பேசின சொல்லு. அத்தை இல்ல, அது வந்து நீ வந்து போயின்னு இழுக்கும் போதே தெரியுது நீ அஞ்சலி கிட்ட போய் என்ன பேசியிருப்பேன்னு. இப்போ உன்னால தப்பிக்கவே முடியாது. அத்தை அத்தை சொன்னா கேளுங்க அத்தை. அத்தை சத்தியம். இத பாரு, மரியாதையா கேளு. அஞ்சலிய மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வர்றதுக்கு எந்த சதியும் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. இல்ல இந்த நிமிஷமே நான் உன் மாமியாருங்கிறத மறந்துரு. சத்தியம் பண்ணு. அத்தை சத்தியம் பண்ணு. சத்தியம் வேணும். நீங்க கேட்ட சத்தியத்தை இலக்கியா பண்ண மாட்டா. பண்ண நானும் விட மாட்டேன். கடவுளே, இது என்ன சோதனை? நான் சத்தியம் பண்ணா கௌதமோட பிளான் எல்லாம் வேஸ்டா போயிடுமே. என்ன காப்பாத்து. என்ன முழிக்கிற? சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு இலக்கியா, சீக்கிரம். நீ சொன்னா கேட்க மாட்ட, எனக்கு தெரியும். வா அத்தை. ஐயா வணக்கம், என் பேரு அஞ்சலி. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? ஐயா, நான் வாழ்க்கையில ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கேன். கர்ப்பங்கிற புனிதமான விஷயத்த ஏன் சுயநலத்துக்காக பயன்படுத்தி பொய் சொல்லிட்டு என் குடும்பத்தெல்லாம் நான் ஏமாத்திருக்கேன். அப்பா ஆக போறோங்கிற சந்தோஷத்துல இருந்த என் புருஷனுக்கு துரோகம் பண்ணி பேர குழந்தைகளுக்காக காத்திருந்த என்னோட அத்தையோட ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டேன். நான் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. ஆனா ஏதோ என் நல்ல நேரம் என் அத்தை பொண்ணும் அவரோட வீட்டுக்காரரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமா ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசமா இருக்கிறத நேர்ல பாக்குற சந்தர்ப்பம் கடவுள் எனக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் நான் எவ்வளவு பெரிய அசிங்கத்தை பண்ணிருக்கேன்னு எனக்கே தெரிஞ்சது. அநியாயமா என் வாழ்க்கைய நானே தொலைச்சிட்டேன். இப்ப நான் என் தப்பா உணர்ந்துட்டேன். எனக்கு என் புருஷனோட வாழணும்னு ஆசையா இருக்கு. என்னோட அத்தைக்கு ஒரு நல்ல மருமகளா இருந்து செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா என் புருஷனும் என் அத்தையும் ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. எவ்வளவோ எடுத்து சொல்லியும் நான் திருந்திட்டேங்கிறத அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. தப்பு அவங்க மேல இல்லைங்கய்யா, ஏன் மேலதான். வயித்துல குழந்தை இருக்குன்னு ஏமாத்துறவன் நான். இப்ப நான் உண்மையாவே திருந்திட்டாலும் அவங்க யார நம்புவாங்க? நான் செஞ்ச பாவம் அப்படி. அதான் என் வேதனைய அந்த கடவுள் கிட்ட சொல்லி என்னையும் என் புருஷனையும் ஒன்னு சேர்க்கணும்னு வேண்ட வந்திருக்கேன். தப்ப பெருசா பண்ணிட்டு வெறும் வேண்டுதலை வச்சா கடவுள் ஒத்துக்குவாராம்மா? எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலங்க. எந்த பிரார்த்தனைய பண்ணா கடவுள் என்னோட கோரிக்கையை ஏத்துப்பாருன்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். நீ துரோகத்தை பண்ணி உன்னை சுத்தி இருக்கிறவங்களோட மனசை கஷ்டப்படுத்தி வலிய கொடுத்திருப்பம்மா. இப்ப அந்த வலிய நீயே அனுபவிச்சா உன் பாவத்துக்கு கொஞ்சமாவது விமோசனம் கிடைக்கும். நீ நினைச்சது நிறைவேறுமா? அப்படியா? சொல்லுங்கய்யா, என் பாவம் தீர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. அது எவ்வளவு கடுமையான பிரார்த்தனையா இருந்தாலும் நான் பண்றேன். அப்படின்னா வராகி அம்மன் கிட்ட செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு இந்த சன்னதிய காலால மண்டி போட்டு 3 சுத்து. கால்வலி உயிர் போகுமா? ஆனா
அதுவே நீ செஞ்ச தப்புக்கு பரிகாரமாகி உன் புருஷனோட உன்னை சேர்த்து வைக்குமா. நிச்சயமா செய்யறேங்கய்யா. நான் திருந்திட்டேங்கிறத என் அத்தையும் என் புருஷனும் நம்பணும். அதுக்காக நான் எந்த வழியையும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். சரிங்க. நல்லதே நடக்கட்டும். ஓம் பராசக்தியை போற்றி. என்னத்த இந்த நடிப்புக்கே ஆச்சரியமா பாக்குறீங்க? இன்னும் பாருங்க, அசந்து போயிடுவீங்க. அஞ்சலியா இது? என்னால நம்பவே முடியல. அத்தை, அவ திருந்திட்டான்னு நாங்க தான் சொன்னோமே அத்தை. நீங்க தான் நம்பவே மாட்டேங்கிறீங்க. அம்மா, பொண்ணு ஏதாவது தப்பு செஞ்சாலும் அத மன்னிக்கிறது தான் பெத்த அம்மாவோட குணம். நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக இப்ப நான் வேதனைப்படுறேன். ஒரு அம்மாவா என் தப்பை எல்லாம் மன்னிச்சு என்னை என் புருஷன் கூட நல்லபடியா சேர்த்து வை. என் அத்தை ரொம்ப நல்லவங்க. நான் செஞ்ச தப்பால அவங்கள நான் இப்ப இழந்துட்டேன். அவங்க எனக்கு அத்தையா மறுபடியும் கிடைக்க என் மேல கருணை காட்டு. ஆச்சரியப்படுறத பார்த்தா இப்பவே என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போடுவாங்க போல இருக்கே. ஐயோ கடவுளே, அத்தை மனசு மாதிரி என்னையும் கார்த்திகையும் ஒன்னு சேர்த்து வைக்கணும். அத்தை, தப்பு செஞ்ச அந்த அஞ்சலியை தண்டிக்கணுங்கிற உங்க முடிவு நியாயமானதுன்னா அதே தப்ப உணர்ந்து அவ இப்ப திருந்தும் போது அவளை ஏத்துக்கிறதும் நியாயம் தானே? நல்லா பேசுற, என்ன குழப்புற. இத பாரு, இதே சாக்கா வச்சுட்டு நீ போடுற திட்டமெல்லாம் உள்ள கொண்டு வரணும்னு நினைக்காத. சரி சரி, வா வீட்டுக்கு போலாம். கடவுளே, அஞ்சலியை வர வச்சு நான் சத்தியம் பண்றதுல இருந்து என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. சீக்கிரமே அத்தையும் அஞ்சலியை புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு கூப்பிடணும். அதுக்கு நீதாம அருள் புரியணும். அதே மாதிரி கௌதம் ஒரு பிசினஸ் டீல் விஷயமா போயிருக்காரு. அவர் ஆசைப்பட்டதும் சக்சஸா முடியணும். அப்பாடே போயிட்டாங்க. என்ன பேரை நம்பிட்டாங்க. எனக்கு அது போதும். ஐயோ, இது மட்டும் இல்லைன்னா என் முட்டை உண்மையிலே பேந்திருக்கும். சாமி, என் பிரார்த்தனைக்கு இப்பவே பாதி பலன் கொடுத்துட்ட. அப்படியே மீதி பலனையும் கொடுத்துரு ப்ளீஸ். கார்த்திக், அத்தை மனசை குழப்பிட்ட. அடுத்து நீதான் என் டார்கெட். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ, வாங்க கௌதம். ஹலோ சார். வெல்கம். உட்காருங்க. தேங்க் யூ. கௌதம், நீங்க என் கம்பெனியை வாங்க முடிவு பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அத ரெடி பண்றதுக்குள்ள நல்ல நேரம் போய்டும். முதல்ல செக்க ஓகே வாங்கிக்கோங்க. கௌதம். இந்த கம்பெனியை நான் வாங்கிட்டேன்னு தெரிஞ்சா என் ஃபேமிலி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
15 கோடிக்கு செக். என்ன சந்திரசேகர், கம்பெனி ஏன்ட்ட வேலை பேசிட்டு இவனுக்கு கொடுக்க பாக்குறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.